ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து ஒரு கோட் ஒன்று படித்தேன். அந்த கோட் பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு எனக்கு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. அந்த கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க கடைசியில் வாங்குகிறாங்க, ஆனால் ஏழைகள் வந்து முதையே வாங்கிடுறாங்க. அதுதான் அந்த கோட். அந்த கோட்க்கு என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து ராமு சோமு அப்படின்னு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஆசை என்னென்னா, 1 லட்ச ரூபா மதிப்பிலான ஒரு வண்டியை வந்து வாங்கணும்னு அவங்க 2 பேருமே ஆசை. ராமு என்ன பண்ணுறாருன்னா, 1 லட்ச ரூபா வண்டியை மாதம் 10,000 ரூபாய் மாதிரி இஎம்ஐ போட்டு அந்த வண்டியை வந்து பை பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து மாதம் 10,000 ரூபா இஎம்ஐ போடல, அவர் வந்து அந்த வண்டியை பை பண்ணுறதுக்கு வந்து 10 மாதம் டைம் எடுத்துக்கிறார். 10 மாதம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 இன்ட்ரெஸ்ட் மாதிரி பே பண்ண வேண்டிய இருக்குது. ஏன்னா இஎம்ஐயில் இருக்கிறனால அவர் டோட்டல் வந்து 1,10,000 செலவு பண்ணுறாரு. 11 மாதத்தில் அந்த வண்டிக்காக டியூ கட்டுறாரு. டியூ கட்டி முதல் எடுத்துடுறாரு வண்டியை. 11 மாதம் டியூ கட்டுறாரு. ஆனால் சோமுக்கும் அந்த வண்டி எடுக்கணும் ஆசை. சோமு என்ன பண்ணுறாருன்னா, அவர் 10,000 செலவு பண்ணி அவர் வந்து 10,000 இந்த இஎம்ஐ கட்டலை, மாதம் 10,000 தன்னுடைய சம்பளத்தை சேவ் பண்ணுறாரு. இப்படி 10 மாதமாக சேவ் பண்ணுறாரு. 1 லட்ச ரூபா சேவ் பண்ணுறாரு. அந்த 1 லட்ச ரூபா என்னென்னு பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவருக்கு வந்து மாதம் 10,000 ரூபா லாபம் கிடைக்கிது. இப்போ அவர் அந்த லாபம் வர்ற 10,000 ரூபாயை பைக் எடுக்கிறாரு இஎம்ஐ மூலமாக. அந்த லாபத்தில் வர 10,000 ரூபாய் இஎம்ஐ மூலமாக பைக் எடுக்கிறாரு. இந்த 2 கதையில் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்குமே பைக்கு தேவை தான். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ராமு மாதிரி தான் முடிவெடுக்கிறோம். ராமு மாதிரி என்ன பண்ணுறோமோ ஒரு சம்பளம் வாங்குகிறோம், அதில் அமௌண்ட் பே பண்ணி பொருளை வாங்குகிறோம். இது வந்து அந்தளவுக்கு புத்திசாலி கிடையாது. ஆனால் சோமு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணத்தை சம்பாரித்து அந்த பணத்தின் மூலமாக அவர் பொருளை வாங்குறாரு, அந்த இன்வெஸ்ட் பண்ணி. அதுதான் ஒரு ரிச் பீப்புளோட திங்கிங் ஐடியா. நம்ம ஏன் அந்தளவுக்கு போக முடியலன்னா, நம்ம சம்பளம் இனிஷியாகவே எடுத்த உடனே அந்த பொருள் நமக்கு தேவையான பொருளை வாங்கிடுறோம். ஆனால் அவங்க வந்து வெயிட் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிக்கிற பணம் மூலமாக வந்து அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. இப்போ நிறையா பேர் நம்மளை கேட்கல, சார் நானும் சேர்த்து வைக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியலனா, நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லேண்டு, கோல்டு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும். பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி கற்றுக்கிட்டு உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தின் மூலமாக வர பணத்தில் அந்த பொருளை வாங்குங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட். இந்த விஷயம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், மணி சேவிங், மணி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸ் வந்து சஜஷன் பண்ணுறேன், அந்த புக்ஸை படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.